சேல்ஸ்ல கூட கூப்பிட்டாங்க. டயக்ராம் படத்துல Okay. நம்ம விஜய் சித்து அவங்க படத்துல கூப்பிட்டாங்க. ஓகே எப்போ வரணும்னு சொல்லுங்க வரேன் அப்படின்னு வந்துடுறேன். சொல்லிட்டேன். ஆமா. அப்படி ஆனா வந்து அவங்க தான் டேட்ஸ் மாத்திட்டே இருக்காங்க பாவம், மழைனால ஏதோ ஷூட்டிங் தள்ளி Okay. போகுது. ஓகே அது எப்படி டிஃபர் ஆகுது சார் இல்ல ஆக்டர் இங்கேயுமே வாங்குறது? இல்ல இங்கேயுமே அப்படிதான். நான் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியிலுமே வந்து இப்ப இருக்க டைரக்டர்ஸ் எல்லாமே என்ன சொல்றாங்கன்னா ரொம்ப ரொம்ப ஓவர் ஆக்டிங் எல்லாம் கிடையாது. என்ன எக்ஸாக்டா வருதோ என்ன மீட்டரோ அதுதான். ரொம்ப ஓவரா பண்றது எல்லாமே இங்க பண்றது கிடையாது. நான் பண்ண வட்டக்கானலா இருக்கட்டும், அப்புறம் குற்றம் தவிர கொஞ்சம் ஓவர் டூ பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர். ஏன்னா வந்து செகண்ட் ஹீரோவா அதில் நான் பண்ணியிருக்கேன். அதனால வந்து அதை கொஞ்சம் ஓவர் டூ பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டீசல்லையுமே சண்முக அண்ணன் வந்து வந்து ஓவர் டூ பண்ணவே விடவே மாட்டார். ஸோ போத் ஆர் இதுதான். என்னன்னா நம்ம வந்து மலையாளம் அப்படின்றனால நம்ம அதை நம்ம அப்படி பார்க்குறோம். ஆனால் தமிழ்லையுமே அருமையான டைரக்டர்ஸ் அப்படி தான் ஹேண்டில் பண்ணுறாங்க. என்ன இங்க கொஞ்சம் இந்த மார்க்கெட்டிங் அந்த ஹீரோ அப்படின்னு வரும்போது நம்மளுடைய மற்ற கேரக்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் டிராப் ஆயிடுது. டாப் ஆயிடுது.